என்ன நடக்குதுங்க? டேய் கணேசா, கத்தாத, அப்பா எந்திரிச்சிருவாரு. அக்கா, டாக்டர் சொன்ன மாத்திரை அப்பா கிட்ட கொடுத்தல? கொடுத்துட்டேன்டா. அப்புறம் என்ன, அப்பா காலைல வரைக்கும் எழுந்திருக்கவே மாட்டாரு. ஏங்கா, மாமா வந்திருக்காருன்னு சொல்லி என்ன நீயே எழுப்பி விட்டு இருந்தா நானே உங்க 2 பேருக்கும் பாலும் பழமும் எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பேன்ல. சரி, ஓகே, என் வேலையும் சேர்த்து நீங்களே பாத்துட்டீங்க. இனி உங்க வேலையை பாருங்க. குட் நைட் மாமா. இந்த மாதிரி ஒரு மச்சான் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் பொண்டாட்டி. நெஞ்சு வலிக்குதுன்னு நான் சொன்ன பொய்யே அகிலாவை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் அப்படி ஒரு பொய் சொல்லியிருக்க கூடாதுதான். ஆனா அப்போ அகிலாவை ஹோட்டலுக்கு போகாம தடுக்கிறதுக்கு எனக்கு வேற யோசனையே தெரியலையே. நான் சொன்ன பொய்யால இப்ப அகிலாவுக்கு மனவேதனை மட்டும்தான். ஆனா அகிலா ஹோட்டலுக்கு போய் ஆதி பார்வதியை பார்த்திருந்தா அது இன்னும் ஆபத்தாச்சே. என்னாச்சுங்க? மறுபடியும் ஏதாவது வலி இருக்கா? நான் டாக்டருக்கு போன் போடவா? பெயின் எல்லாம் ஒண்ணு இல்ல அகிலா, நார்மல் ஆயிடுச்சு. டாக்டர்ஸ்க்கெல்லாம் போன் பண்ண வேண்டாம். உங்க முகத்தை பார்த்தா நார்மலா இருக்கிற மாதிரி தெரியலையே. நான் வேதனைப்படுவேங்கிறதுக்காக நீங்க வலி இல்லைன்னு பொய் சொல்றீங்களா? அப்படிலாம் இல்ல அகிலா, உண்மையாவே இப்ப எனக்கு வலி எதுவும் இல்ல. நான் சொல்றத நம்பு. நம்புறேங்க. உங்களை நம்பாம நான் வேற யார நம்புவேங்க? உங்க நெஞ்சுவலிக்கு காரணம் கூட ஆதிதானி எனக்கு தெரியுங்க. அகிலாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா? என்ன சொல்ற அகிலா? ஆதி கல்யாணத்தை பத்தி ஏற்கனவே நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ 2வது தடவையா ஆதி கல்யாணம் லாஸ்ட் மினிட்ல நின்னு போனதுனால உங்க கவலை இன்னும் அதிகமாயிடுச்சு. உங்க வேதனையை என்கிட்ட சொல்லி ஏன் மன கஷ்டத்தை அதிகமாக்க வேண்டான்னு உங்க மனசுக்குள்ளேயே அந்த வேதனையை நீங்க அடக்கி வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதனாலதான் இப்படி உங்களுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. அதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். என்ன பண்ண போற? ஆதி கல்யாண விஷயத்துல ஏற்பட்டிருக்கிற மனவேதனை குறையறதுக்கு நாம 2 நாள் எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு சிவஸ்தலத்துக்கு போயிட்டு வரலாங்க. கோயிலுக்கு போயிட்டு வர்றதுனால நம்ம மனசுல இருக்கிற பாரம் குறையுங்க. மனசு லேசாகும். உன் விருப்பம் அதுதானா? அப்படியே பண்ணலாம் அகிலா. அப்போ நாளைக்கு ஏர்லி மார்னிங் நம்ம கிளம்பலாங்க. சரி அகிலா, அப்படியே கிளம்பலாம். ஏர்லி மார்னிங் ஆதிய போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நான் இப்பவே அவன்கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி அகிலா, நீ போய் ஆதி கிட்ட சொல்லிட்டு வா. சரி. ஓகே கோபி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். பாய். அம்மா ப்ரோவை தேடி ப்ரோ ரூமுக்கு வராங்க போல இருக்கே. ப்ரோ வேற இப்போ ரூம்ல இல்லையே. எங்கேன்னு கேட்டால் என்ன சொல்றது, என்ன பண்றது? இந்த நிலைமை எப்படியாவது சமாளிக்கணுமே. சமாளிப்போம். மா ஒரு நிமிஷம்.
ப்ரோவை பார்க்க வந்தீங்களா? ஆமா அருண், எது கேக்குற? இல்லம்மா, ப்ரோ ரூம்ல இல்ல. ஃபோன் பண்ணி பார்த்தேன், வெளிய இருக்க நானு, வெயிட் பண்ணு வந்துறேன்னு சொன்னாருமா. அப்படியா? ஆமாம்மா. சரி, நானும் உங்க அப்பாவும் 2 நாள் சிவஸ்தலங்கள் வரைக்கும் போயிட்டு வரலான்னு பிளான் பண்ணிருக்கோம். ம் காலையில சீக்கிரமாவே கிளம்பிடுவோம். ம். அத ஆதிக்கிட்ட சொல்லலாம் தான் வந்தேன். பரவாயில்ல, நான் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன். சரிங்கம்மா. நான் 2 நாள் ஊர்ல இல்லைங்கிறதுக்காக ஆபீஸ் வேலை எதுவும் பாதிக்க கூடாது, புரிஞ்சுதா? அதெல்லாம் லீவ் போடாம போய் பொறுப்பா பாத்துக்குவோமா? குட். சரிங்கம்மா. அப்பா, ஐயோ. இப்படியே எஸ்கேப் ஆயிட்டோம். என்னப்பா இந்த நேரத்தில் இங்க தனியா நின்று இருக்கீங்க? எல்லாம் உன்னை பார்க்க தான் ஆதி. என்ன பார்க்கவா? ஆமா ஆதி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆதி. எதுக்காக அப்படி பாக்குற ஆதி? எதுக்காக வாழ்த்து சொல்றேன்னு பாக்குறியா? உன் அம்மா கையால தாலி எடுத்து கொடுக்க, பார்வதி கழுத்துல தாலி கட்டுவேன்னு மண்டபத்துல வச்சு என்கிட்ட சொன்னியே, மறந்துட்டியா? அம்மா தாலி எடுத்து கொடுக்க நான் பார்வதி கழுத்தில் கட்ட போறேன். இங்க அதான் நடக்க போகுது. உன் அம்மா ஆசைப்பட்டபடி உன் கல்யாணம் நடக்கல, ஆனா நீ ஆசைப்பட்டபடி உன் கல்யாணம் நடந்துருச்சு. நடத்தி காட்டிட்ட. அதுக்காக தான் வாழ்த்து சொன்னேன். சாரிப்பா. ஏய் நோனோ, எதுக்காக நீ சாரி சொல்ற? இல்ல, நான் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கே தெரியும். நீ எடுத்த முடிவு சரியா தப்பான்னு விவாதிக்க நான் இங்க வரல. நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கணும். அதுக்காக தான் நான் வெயிட் பண்றேன். என்ன ப்ராமிஸ்பா? உனக்கும் பார்வதிக்கு நடந்த கல்யாணத்தை பத்தி நான் சொல்ற வரைக்கும் உன் அம்மா கிட்ட நீ எதையுமே சொல்லக்கூடாது. என்ன அது யோசிக்கிற? உனக்கும் பார்வதிக்கு நடந்த கல்யாணத்தை பத்தி உன் அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு. நான் பார்வதி இவ்வளவு நாள் விரும்பின விஷயத்த அம்மா கிட்ட மறைச்சது வேணா சரியா இருக்கலாம். ஆனா பார்வதி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயத்த அம்மா கிட்ட சொல்லாம மறைக்கிறது சரியா இருக்காதுப்பா. புரியுதாதி? உன்னோட காதல் கல்யாணத்தை ஏத்துக்கிற மனநிலைமையில நான் இருக்கேன். ஆனா உன் அம்மா நிச்சயமா அப்படி ஒரு மனநிலையில இல்ல. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அம்மா கிட்ட நான் உண்மையை சொல்லிதானே ஆகணும். ஆமா, சொல்லிதான் ஆகணும். அந்த நாள் என்னோட பிறந்த நாளா இருக்கட்டும். என்னோட பிறந்த நாளைக்கு நான் என்ன கேட்டாலும் உன் அம்மா மறுக்கவே மாட்டாங்க. அதனால அடுத்த மாசம் வர என்னோட பிறந்த நாள் அன்னைக்கு என்னோட பிறந்தநாள் பரிசா உன் அம்மா கிட்ட உன்னோட காதல் கல்யாணத்தை ஏத்துக்க சொல்லி நான் கேட்பேன். அப்போ நிச்சயமா உன் அம்மா உனக்கும் பார்வதிக்கு நடந்த கல்யாணத்தை கண்டிப்பா ஏத்துப்பாங்க. அதுக்கு முன்னாடி நீ உன் அம்மா கிட்ட போய் கல்யாணத்தை பத்தி சொன்னா உன் விருப்பத்துக்கு அவ தடையா இருக்க மாட்டா. ஆனா உயிரை விட்டுருவாதி. அதனால என் பிறந்தநாள் வரைக்கும் பொறுமையா இரு. அப்பதான் உன் அம்மாவையும் காப்பாற்ற முடியும், உன் கல்யாணத்தையும் ஏத்துக்க வைக்க முடியும். என்ன அது யோசிக்கிற? உன் அம்மாவோட பிடிவாதம் பத்தி உனக்கு தெரியும்ல. இந்த நிலைமையை சமாளிக்க எனக்கு வேற வழி தெரியல. சரிப்பா, எனக்கும் பார்வதிக்கும் நடந்த கல்யாணத்தை பத்தி அம்மா கிட்ட நீங்களா சொல்ற வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன். ப்ராமிஸ்.
அம்மாக்கு தெரியாம அகில அம்மாவுக்கு தெரியாம பெரியய்யா கையால நான் தாலி கட்டிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதுக்காக என்ன மன்னிச்சிருமா. அப்பாவும் அகிலா அம்மாவும் என்ன மன்னிச்சு ஏத்துக்கணும். அதுக்கு நீதாம்மா மனசு வைக்கணும். இத்தனை நாளா நான் டிரைவர் சுந்தரம் பொண்ணா அந்த வீட்டுக்கு வேலைக்காரியா போனேன். ஆனா இன்னில இருந்து பெரியய்யா மனைவியா அகிலா அம்மா மூத்த மருமகளா அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க போறேன். என்கிட்ட இனிமே உன் மனசுல வேலைக்காரிங்கிறத மறந்துட்டு என்னோட மனைவியா மூத்த மருமகளா நடந்துக்கோன்னு பெரியய்யா வேற சொல்லிருக்காரு. என் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் என் புருஷன் என்கிட்ட சொன்ன முதல் வார்த்தை இது. அதை நான் காப்பாத்தணும். அது எப்படின்னு எனக்கு தெரியல. அதுக்கும் நீதான் என் கூட இருந்து வழிகாட்டணும்.
தேங்க்ஸ் பொண்டாட்டி. குக்கூ. குயிலே, மாமா என் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் இந்த வீட்டோட மூத்த மருமகளா கோலம் போட்டுட்டு இருக்கேன். சும்மா என்ன போட்டிக்கு கூப்பிட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத, புரியுதா? பெண்ணே, உன்னை பார்த்த நாள் முதலாய் தூங்கவில்லை நான், இது போலே இருந்ததில்லை.